யூடியூப்பால் இணைந்த அனைத்து நல்லுறவுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் இப்போ டிஸ்பிளேல இருக்கிற ஒரு ட்ரெண்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி ரெடி பண்ணி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோ அப் டு எண்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியும். இந்த வீடியோ யூஸ் பண்ண அனைத்து மெட்டீரியல் லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம யூடியூப் சேனல் பார்க்குறேன்னா அந்த வீடியோக்குள்ளே ரெஸ்குலர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம், கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் யூஸ் பண்ணிங்கன்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணுறேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் 1:1 இந்த ரேஷன் ஜெனரேட் பண்ண போகிறோம், எடிட் பண்ண போகிறோம். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மீடியா மூட்டு என்ன இருக்கும், மீடியா கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ண அப்படின்னா செட் பண்ணிக்கோங்க. நான் அதுமாதிரி செட் பண்ணிக்கிறேன். நான் இந்தமாதிரி செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு சைடில் பிளாக் கலர் இருக்கும், ஃபுல் சைஸ் செட் ஆகலை. எப்படி செட் பண்ணுறது, சிசர் ஐக்கன் பார்த்துல ஃப்ரேம் ஐக்கன் இருக்கும், இதை கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையானது கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த ஈக்குவல்ஸ் கிளிக் பண்ணிட்டு டிக் பண்ணி விட்டுருங்க. இது உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ செகண்ட் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான செகண்ட் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் பண்ணி விட்டுருங்க. டிக் பண்ணிட்டு லேயரை கிளிக் பண்ணி எஃபெக்ட்ஸ் எடுத்துக்கோங்க. எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸிக் எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணி மொதல் எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி இமேஜ் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க. இது கரெக்டாக ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு விட்டுருங்க. செட்டிங் வந்துக்கோங்க. செட்டிங்கில் போய் ஒரு ஃப்ரெஷ்டன்ட் ஒரு 4 வச்சுக்கோங்க. 4 வச்சு டிக் பண்ணி விட்டுருங்க. மறுபடியும் லேயர் போய் மீடியா போய்க்கோங்க. இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் செட் பண்ணிங்களா, அதே இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மேலே க்ரோஸ் பண்ணிங்கன்னா க்ரப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், என்ன பண்ணி விட்டுருங்க. ஷேப்பில் போய் ரவுண்ட் ஷேப் சர்க்கிள் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டிக் பண்ணி விட்டுருங்க. டிக் பண்ணிட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கரெக்டாக டிக் பண்ணி விட்ருங்க. இப்போ லேயர் போய் மீடியா வைக்கோங்க. நான் இப்போ யூஸ் பண்ணுற இந்த இமேஜோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதில் செட் பண்ணிடுங்க. கரெக்டாக பேக்ரவுண்ட் செட் ஆகிடுச்சு. நல்லா இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் பண்ணி விட்ருங்க. கீழே அந்த ப்ளே பட்டன் வந்துச்சு இல்லை, அதாவது ஆட் பண்ண போகிறோம், அது லேயர் கிளிக் பண்ணி மீடியா வைக்கோங்க. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா குரோமோக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணால் எனேபிள் ஆயிரும். வேறு ஒன்றும் அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்ல, டிக் பண்ணி விட்டுருங்க. இதை கரெக்டாக எந்த விஷயம் வேணுமோ செட் பண்ணிக்கோங்க. கீழே செட் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் பண்ணி விட்ருங்க. டிக் பண்ணிட்டு இந்த பக்கத்தில் நம்ம நேம் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் லோகோ இல்லைன்னா அதே போட்டால் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் லேயரை கிளிக் பண்ணி மீடியா வைக்கிறேன். நான் வேறு ஒரு நஸ்டியாக போட்டால் ஆட் பண்ணிக்கிறேன். இதை க்ரப்பிங் போய் ஏன்னா சர்க்கிளில் போய் சேஃப் சர்க்கிள் வச்சு இது பண்ணி விட்ருங்க. கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அதை கிளிக் பண்ணி விட்ருங்க. ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. ஜூம் அவுட் பண்ணிவிட்டு இதை கொண்டு வந்துக்கோங்க. கரெக்டாக அதில் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக செட் பண்ணிட்டு ஓவரால் அனிமேஷன் இருக்கும். இதை கவுண்டர் கிளாக் வைஸ் நான் கரெக்டாக செட் ஆகலை. கவுண்டர் கிளாஸ் கொடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் சுற்றுறது. இதை கரெக்டாக செட் பண்ணி கீழே சுற்றுறது, கீழே இறங்கும், கரெக்டாக மேலே உங்களுக்கு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ப்ளே பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். செட் பண்ணிட்டு இன்க்ரீஸ் பண்ணி விட்டு டிக் பண்ணி விட்ருங்க. அடுத்து உங்கள் லோகோ ஆட் பண்ணலாம், ஆட் பண்ணிங்க. வாட்டர் மார்க்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க, ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் எடுத்துருக்கோம், எடுத்துக்கோங்க. நான் ஆட் பண்ணிக்கிறேன். எடுத்து கரெக்டாக உங்களுக்குள்ளே செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கும். நீங்கள் லோகோ ஆட் பண்ணுங்கள், இல்லைனா வேறு எதுவும் நேம் வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். வேறு அந்த ஃபாட்டோ பற்றி எல்லாம் நேமு வேறு எதுனாலும் நீங்கள் எழுதிக்கலாம். எழுதிட்டு டிக் பண்ணி விட்ருங்க. அடுத்து உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஆடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஆடியோ கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ எடுத்துக்கோங்க. நான் ஒரு சாங் எடுத்துக்கிறேன். இப்போ டிக் பண்ணி விட்ருந்தேன். அடுத்து அந்த வீடியோக்கு மேலே ஒரு லேயர் மாதிரி வந்து பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணணும். இந்த ஃப்ளவர் மாதிரி அதை எப்படி ஆட் பண்ணுறதுனா லேயரை கிளிக் பண்ணி மீடியா வைக்கோங்க.
இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் எடுத்துக்கிறேன் அதை, இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் சிசர் ஐக்கனில் ஃப்ரேம் ஐக்கன் அதை கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருவோங்க. என்ன பண்ணிக்கோங்க, மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளண்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிட்டு பேக் போயிருங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் சென்டரில் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விட்ருங்க. டிக் பண்ணி விட்ருங்க. டிக் பண்ணிட்டு ப்ளே பண்ணி தான் தெரியும் உங்களுக்கு. இல்லை உங்களுக்கு வேறு எதாவது லிரிக்ஸ் தேவைன்னா நீங்கள் எழுதிக்கலாம். இந்த சைடில் உங்களுக்கு வேறு எதாவது உங்கள் ஐடியா இன்க்ரீஸ் யூஸ் பண்ணி நீங்கள் எப்படினாலும் ரெடி பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு தேவையானது எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி ப்ளே ஆகுதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப சூப்பராக ப்ளே ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரெடி பண்ணி போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.